நம்ம இப்போ நான் வந்து என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் எலுமிச்சம்பழ விளக்கு வீட்டில் ஏற்றலாமம்மா செல்வ வசீகரத்துக்கு அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, சைவ பலி அப்படின்னு ஒரு வகுப்பினர் அதை நினைக்கிறதுனால, பல கிராமங்களில் இன்றளவும் அதை சைவ பலியாக நினைக்கிறதுனால, நீங்களும் பாருங்க, நம்ம இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம சக்கரை பொங்கல் இப்போ வந்து முனீஸ்வரனை கும்பிடும்போது அங்கே போய் கோயிலில் பொங்க வைப்போம். சக்கரை பொங்கல் வச்சுட்டு அந்த சைவ பலி கொடுத்துட்டு அவரை வேண்டிட்டு வர்றது. அவருக்கு சாராயம் சுருட்டு அதெல்லாம் நாங்கள் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கவுச்சியும் அசைவமும் சமைக்கிறது இல்லை. எங்கள் வம்சத்தோட வழக்கம், எங்கள் பரம்பரை வழக்கம். இந்த மாதிரி நிறைய சைவமார்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல செய்கிறாங்க. இது நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய குடும்பத்தில் நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து சைவ பலியாக வந்து பூசணிக்காய் உடைச்சி அவருக்கு வந்து பூசணிக்காய்க்குள்ளே நல்லா கட் பண்ணி நல்லா வந்து மஞ்சளும் குங்குமம் வச்சு அவருக்கு ஒரு பலியாக கொடுக்கறது. சாராயம் கொடுக்கறது இல்லை, எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது. இது சுடலைக்கு பண்ணுறதும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை வீரனுக்கு பண்ணுறதும் உண்டு. இந்த கிராம காவ தேவதைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தேவதைகள் இருக்கவங்களும் அவங்க அசைவம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க ஒரு 10% இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ சைவ பலி அப்படின்னு இதை நினைக்கிறதுனால நம்ம இந்த எலுமிச்சம்பழ விளக்கை வீட்டில் ஏற்றக்கூடாது.